ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் குட், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நேரம் பேச வேணாம், டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நம்ம வந்து சாரியை பற்றி பேச போகிறோம், ப்ளஸ் சைஸ் கேர்ள்ஸை பற்றி பேச போகிறோம். ஓகே ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் ஏதாவது நியூஸ் சேனலாக இருக்கட்டும், எப்ஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக டாக் ஆஃப் த டாப்பிக்காகவே இப்போ தான் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது. நம்மலாம் வந்து ஆக்சுவலி நான் 90s கிட்டு, நான்லாம் வளரும்போது படிக்கும்போது யாரெல்லாம் உதாரணமாக வச்சு படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் யோசித்து நம்ம வளர்ந்தோமோ அவங்கெல்லாம் இப்போ அந்த க்ரைமில் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது ஓகே, அது கூட ஓகே தான். ஆனால் இங்கேயும் விக்டம்ஸ் பார்த்தீங்களா, விக்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து குட்டி குட்டி குழந்தைங்க. அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்து எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங். என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு அக்யூஸ்ட் மேலே உட்காந்துருக்காங்க. அது லிட்ரலி அவங்க தாத்தா பேத்தி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கே. எப்படி அந்த குழந்தைங்கள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இது எப்படி, ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இதை பற்றி பேசாமையும் இருக்க முடியல. சரி, ஓகே, நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியும்? சட்டம் தான் ஏதாவது பண்ணோன்னு நம்புவோம், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோஸ்குள்ளே போவோம். ஆக்சுவலாக நான் வந்து ப்ளஸ் சைஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி நானும் ப்ளஸ் சைஸ் தான். நான் வந்து பை பர்த்டே வந்து நான் ப்ளஸ் சைஸில் கிடையாது. ஆஃப்டர் டெலிவரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. ஸோ 2 டெலிவரிக்கு அப்புறமா நல்லா ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டெலிவரிக்கு அப்புறம் வர ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே சேர்த்து தான் வெயிட் கெயின் ஆகுது. பொண்ணுங்க பசங்க யாராக இருந்தாலும் ப்ளஸ் சைஸில் இருக்காங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு நகைக்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து விரும்பி அந்த மாதிரி கிடையாது, ஓகேங்களா? அதுக்காக இப்போ எங்களை நாங்கள் விரும்பாமையும் கிடையாது. ஐ லவ் மை செல்ஃப். லைக்குன்னு சொல்கிறத விட ஐ லவ் மை செல்ஃப். நான் என்னை ரொம்ப அட்மையர் பண்ணேன். எப்போனா லாஸ்ட்டாக நானும் வந்து உங்களை மாதிரி தான் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க, ஐயோ குண்டா இருக்கமோ, நம்ம நல்லா இல்லையோ அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வந்து என்ன நான் ரசிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு வந்து எனக்கு அந்த ப்ளஸ் சைஸ்லாம் பெருசாகவே தெரியல. அதனால நீங்களும் வந்து உங்களை ரசிக்க ஆரம்பிங்க. நம்மளை வேற யாரும் வெளியிலேருந்து ரசிக்க வேணாம், நம்ம ரசித்தாலே போதும், நம்ம லவ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு தானே தெரியும். நம்ம வந்து எதனால இது மாதிரி ஆயிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறவங்களோ கருத்து சொல்கிறவங்களோ நாளைக்கும் இல்லை முன்னாடி நடந்த சில விஷயங்கள், அது மீன்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயும் சரி, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை யாராலையும் வந்து மாற்ற முடியாது. உங்களோட பெயினை வந்து யாராலையும் வாங்கிக்க முடியாது. நீங்கள் தான் அதை வந்து அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் உங்களை அட்மையரும் பண்ணணும், அடுத்தவங்க பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் ட்ரெண்டிங்கில் போகுது. ப்ளஸ் சைஸில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, இந்த ட்ரெஸ் போடுங்க, இந்த சாரீ கட்டுங்க, இப்படி கட்டுங்க, அப்போல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க. பிடிக்கிற ட்ரெஸ்ஸை போடுங்க, பிடிக்கிற சாரியை கட்டுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. ஒரு நாள் உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் உங்களை லவ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கப்புறம் டயட் இருந்து உங்களுக்காக பண்ணுங்க. அடுத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க, அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம இப்படி இருக்கோம், அந்த இது வேணாம். இப்போ வந்து நான் அதுக்காக ஓவர் வெயிட் இருக்கவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணலை. தட் இஸ் நாட் ஹெல்த்தி ஆல்சோ. நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். உங்களால் நீங்கள் சப்பியாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்க முடியுதுன்னா ஹெல்தி தான், அது தப்பு கிடையாது. ஆக்டிவாக இருக்க முடியல, பெயின், கால் வலிக்குது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, ஸோ உங்களை நீங்கள் வந்து சுமக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தில் கான்ஷியஸாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நீங்கள் வந்து கம்மியாக நினச்சிக்காதீங்க. குண்டாக இருக்கிறதுனால நம்மலாம் வந்து ஏதோ பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஃபேட், அது ஒன்றும் பண்ண முடியாது. கடந்து தான் வரணும். அந்த மாதிரி ஆளுங்களை இக்னோர் பண்ணுங்கள். பட்
ஹெல்த்தியாகவும் இருங்க. அட் த எண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப முக்கியம். உங்களை சொல்கிறேன், பட் நானே அப்படி கிடையாது. ஏன்னா அட்வைஸ் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற ஒன்று அட்வைஸ் இல்லையா, அது எல்லாருக்கும் ஈஸியாக கொடுத்துருவோம். என்னோட வெயிட் கெயின்னால நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸ். இப்போ வரைக்குமே ஸ்டில் பயங்கரமான ஹேர் லாஸ் இருக்குது. அது மாதிரி யாரெல்லாம் வந்து வெயிட் போட்டதுக்கப்புறம் ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனால் இப்போது என்னோடய ஃபுட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இவ்வளோ கொட்டின என் முடி இப்போ இவ்வளோ கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக ஆயிருக்கு. அது கம்ப்ளீட்டாக எப்போ நிற்கும்னு தான் தெரியல. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராச்சும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி எனக்கு நல்ல வேல்யூமாக இருக்கும் என்னோடய ஹேர் வந்து. இப்போது நவடேஸ் ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது பயங்கரமாக. ஸோ எதனாலன்னு பார்த்தா எனக்கே தெரியும், ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதை என்னால் அவாய்டும் பண்ண முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை மாற்றிட்டு வரேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் மாற்றிக்கோங்க. நான் என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்காக பேசுவோம், நம்மளோட ஹெல்த்துக்காக பேசுவோம். ஓகேவா? இதுதாங்க நான் என்னை பற்றி சொல்லவே இல்லை, சொல்லாமலே இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறேன்ல. நான் சத்யா, ஹவுஸ் ஆஃப் தோகை பை சத்யா அப்படிங்கிற ஒரு பிராண்டோட என்ன சொல்கிறது, நான் தாங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 months தான் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஓகே, சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து யூடியூப்பில் வந்து நினச்ச அளவுக்கு இன்னும் சப்போர்ட் ஸ்டார்ட் ஆகலை. உங்கள் புண்ணியத்தில் சீக்கிரமாக நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணணும். அந்த அளவுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து சீக்கிரமாக ஷேர் ஆகுங்க. சத்தியமாக நான் யூடியூப் வந்து காசு சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணலைங்க, என் பிஸ்னஸை பெருசு பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பாருங்கள், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன். 24/7 அவைலபிளாக இருப்பேன். பிகாஸ் இப்போ வந்து குட்டி பிராண்டு தான், எனக்கு இது ஒன்று தான் வேலை. ஸோ அதனால நீங்கள் எப்போ பண்ணாலும் நான் மெசேஜ் பண்ணுவேன், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போவுமே சப்போர்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் இன்னுமே பார்க்குறீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்கள் வீடு தேடி உங்கள் மொபைல் தேடி வரும். அப்போ தான் நம்மளோட கனெக்ட் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நானும் பாவங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு. இனிமேல் பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேசுவோம். அதே மாதிரி அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை வந்து கம்மியாக தாங்க எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நான் அன்றைக்கி போன லாங் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக பேக்கெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது, நானே தான். ஸோ எங்கிட்ட இருக்க காசு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். இதோ இப்போ இங்கே பின்னாடி இருக்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டு, இது மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதி காட்டன் இருக்குது, செட்டிநாடு காட்டன் இருக்குது. காதி காட்டன்லேயே வந்து ஜரி லைன் போட்ட மாதிரி காட்டன் இருக்குது. அப்புறம் வந்து டிஷ்யூ சில்க் இருக்குது, சாஃப்ட் சில்க் இருக்குது, காஞ்சிபுரம் சில்க் இருக்குது, அப்புறம் வந்து குபேர சில்க் இருக்குது. வேறு என்ன இருக்குது, இப்போதைக்கு இவ்வளோதாங்க. இந்த லினன் சாரீஸ் இருக்குது. இது வந்து லினன் சாரீ, ஃபுல்லாகவே இது வந்து ஹார்ட் போட்டிருக்கோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன் இந்த சாரீக்கெலாம். வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். சாரீ திரும்பவும் வியர் பண்ணி வீடியோ போடுறேன். எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க சாரீ எல்லாமே கைத்தறி சாரீஸ் தான். பவர்லூம் சாரீஸே கிடையாது, மெஷினில் ஓட்டின சாரீஸே நம்மள்ட்ட கிடையாது. எல்லாமே வந்து கைத்தறி தான். அதனால இப்போ நம்மக்கிட்ட ஒரு வாட்டி வர்ற டிசைன் வந்து நெக்ஸ்ட் டைம் இருக்காது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிஃபார்ம் சாரீஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 10 சாரீ வேணும், 15 சாரீ வேணும், அட்லீஸ்ட் ஒரு 5 சாரீ வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும்
இட் வில் டேக் டைம். ஒரு 15 to 20 days ஆகும். ஏன்னா நம்ம வந்து தறியில் ஆர்டர் கொடுத்து அவங்க நம்ம டிசைன் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 15 to 20 days ஆகும். ஏன்னா பவர்லூம்னா 2-3 டேஸில் கொடுத்துருவாங்க. இது வந்து கைத்தறி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப்லைனில் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இப்போதைக்கு ட்ரீம்னு சொல்கிறதா எய்ம்னு சொல்கிறதான்னு தெரில. பட் அது ஒன்று தான் இப்போதைக்கு கோல். அதை நோக்கி மட்டும்தான் இப்போதைக்கு நான் போயிட்டுருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸுக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போவுமே வந்து 25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வியூஸ் நல்லா போகுது. 2000 வியூஸ் பக்கம் போகுது. பட் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து சேலுக்காக தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் வரும். நம்மக்கிட்ட ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ப்ரைஸ் எல்லாமே. சென்னை ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை ஃபுல்லாக வந்து 2 டேஸில் டெலிவரி கொடுத்துருவோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்னையில் கொடுத்துருவோம். ஆனால் அவுட் ஆஃப் சென்னை போகும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக வரும்போது உங்களுக்கு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் உங்கள் கையில் வந்து ப்ராடக்ட் சேர்றதுக்கு. நடுவில் கொஞ்சம் ரோல் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு புதுசு, நான் வீடியோ பார்த்து பேசினதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு மீடியாவில் வந்து நான் பேசுறது அப்படின்லாம் என்ன பேசுகிறதுன்னு தெரில ஆக்சுவலாக. சரி, ஓகே, நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நான் முன்னாடி கட் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓட்டி விட்டுறாதீங்க. என்னடா இந்த பொண்ணு எல்லாரும் சொல்கிறதையே சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு. அப்போலாம் இல்லைங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேரை சப்போர்ட் பண்ணி வளர்த்தி விட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் இந்த சத்யாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சத்யா ரொம்ப பாவம். சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி கூட சொல்லலாம். எல்லாமே நானே தனியாக இருந்து பார்த்துக்கிறேன். அதுக்காக சிம்பத்திலலாம் கேட்கலங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து வாங்கி பாருங்கள், ப்ராடக்ட் வாங்கி பாருங்கள். ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டன் அனுப்பிச்சிங்க. நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோடய ப்ராடக்ட் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் ஒரு சாரீ வந்து வியர் பண்ணிவிட்டு எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதோட கம்ஃபர்டபுள் நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த சாரியவே கொடுப்பேன். நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தேன் குபேர சில்க் சாரீ, ஒரு 10 சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பட் அது ரொம்ப ரஃப்பாக, நான் கட்டும்போதே என் கை வந்து வெட்டிடுச்சு. ஸோ அவ்வளோ ரஃப்பாக மொடன்னு இருந்துச்சு. அதனால அந்த 10 சாரீ அப்படியே ரிட்டன் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் சாரீ கட்டுவேன். இப்போ இந்த சாரீ கட்டியிருக்கேன் இல்லையா, இது மேலே இருக்குது இந்த லைன் வந்து எனக்கு குத்திட்டே இருக்குது. இதை எப்படா கழட்டுவோன்னு இருக்குது எனக்கு. பட் என்னோடய சாரீ வந்து இந்த சாரீ வந்து என் பிராண்டில் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் மை மம்மிஸ் கலெக்ஷன். எங்கள் அம்மாட்டிருந்து திருடிட்டு வந்த சாரி. ஸோ பொண்ணுங்கனாலே அப்படி தானே, அம்மாட்டிருந்து திருடிட்டு வந்த சாரி இது. ஸோ இந்த குத்துது கொஞ்சம். எங்கள் அம்மாவும் கட்ட மாட்டாங்க, பட் எங்கள் அம்மாவுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. கலர் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட்டும் போதெல்லாம் குத்துது. ஓகே, ஃபைன். நம்ம வந்து இதோட கடையை சாத்திக்கலாம். நான் ரொம்ப லென்த்தாக பேசிட்டே போகிறேன்னு நினைக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அகெயின் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அவ்வளோதான். டாடா, பை.